பாட்டு முடிச்சது. ஆமாம். சிவா திருச்சிற்றபலம் குருவை போற்றி திருவை போற்றி திருக்கைலாயபுரம் போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை போற்றி இப்பணி செய்ய உடல்நலமானவுடன் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கைலாய பரம்பரை போற்றி முதல் திருமுறை போற்றி திருஞான சம்பந்தர் திருவடிகளை போற்றி வகுப்பை தொடங்கலாம். தேவாரம் போற்றி முதல் திருமுறையில் 44வது பதிகம் திருப்பாச்சிலாச்சிராமம் தலத்தினுடைய வரலாறு, பதிக வரலாறு. முதல் மந்திரமெல்லாம் பார்த்துட்டோம். 2ஆம் மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. இறைவன் மாந்தோலை இடையில் அணிந்தவன். மாந்தோலை இடையில் அணிந்தவன், சந்திரனையும் சூரியனையும் கண்களாக உடையவன், தலைமாலை அணிந்தவன், தலைமாலை முடியில் அணிந்திருக்கிறார். பிராக்கெட்டில் முடியில் போட்டுடுங்க. மார்பில் மாலை அணிந்தவன், உலகுக்கு இவர் உயிர்களின் தலைவர் என்று சொல்லத்தக்கவராக இறைவன் இருக்கிறார். அடுத்த பத்தி, இத்தலம் நீர்வளம் மிக்கது, பொழில்கள் சூழ்ந்தது. இறைவன் இலை வடிவமான வேலேந்தியவராக இருக்கிறார். இம்மளவன் மகளை வாடுமாறு இடர் செய்தல் இவர் பெருமைக்கு பொருந்துமா? பிராக்கெட்டில் பொருந்தாது. குறிப்புரை கலை மேலாடை. உடையாடை, உடையாடைனா உடுத்துகின்ற ஆடை. இலை புனை வேலர்னா இலை வடிவ வேல் உடையவர். ஏழைன்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஏழை வங்காளனை பாடுதுங்கான் அம்மானாய். ஏழைன்னா பெண். சிவனோட ஒப்பிடும்போது அம்மையை நம்ம சிவனை ஆற்றல் மிக்கவனாக பார்க்கறதுனால அம்மைக்கு பேர் ஏழை. கலைபுனை மானூரி தோலுடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள், தலையணி சென்னியர் தாரணி மார்பல் தம்மடிகள் இவர் என்ன, அலைபுனல் பூம்பொழில் சூழ்ந்த அமர் பாச்சிலாச்சிராமத்துறை என்ற இலைபுனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவை ஈடே. பொருள் பார்க்கலாம். இறைவன் மாந்தோலை உடையாக கொண்டவர். தாருகவனத்து முனிவர்கள் வேதங்களை ஏற்பார்கள், வேள்விகளை ஏற்பார்கள், இறைவனை ஏற்க மாட்டார்கள். இறைவனை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் சிவனுக்கு எதிராக வேள்வி செய்து அவற்றிலிருந்து மான், புலி, யானை போன்றவற்றை ஏவினர். மந்திர சக்தியினால் ஏவுறாங்க.
அவற்றை இறைவன் அடக்கி தன்வசப்படுத்திய கதைகள் புராணங்களில் கூறப்படுகிறது. இரண்டாவது, மான்தோல் என்பதை நாம் யோக வடிவமாக கூட பார்க்கலாம். பொதுவாக யோகிகள் எந்த தோல் பயன்படுத்துவாங்க? மான்தோல். மான்தோலுக்கு நம்ம உடம்பில் இருக்கிற யோக சக்தி வெளியேறாமல் தடுக்கிற சக்தி உண்டு. யோகிகள் வெறும் தரையில் உட்காந்தாங்கன்னா அவங்க யோக சக்தியை அந்த தரை ஈர்த்துரும். அதுக்காக கீழே உட்கார மாட்டாங்க. அது யோகவடிக்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கலாம். அடுத்து, சந்திரனும் சூரியனும் இறைவனுக்கு 2 கண்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் பிழை திருத்தும் போது ஒரு இடத்துல சிவஞான முனிவருடைய உரை ஒன்று வந்தது. சிவன் சார்ந்த எல்லாம் அருளே அப்படின்னு ஒரு உரை அந்த கோணத்தில் இந்த மந்திரத்தை படிக்கணும். மானாக இருந்தாலும் தோலாக இருந்தாலும் எல்லாம் சிவபெருமான்கிட்ட, சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் எல்லாரும் என்னது தான் அருள் அப்படின்னு பார்க்கணும். சாங்கம் பிரத்யங்கம், அங்கம் உபாங்கம், சாங்கம் பிரத்யங்கம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. முதல்ல அதை விரிவாக பேசணும். இப்போ விட்டுட்டோம். அந்த பேசிக்கில் வச்சு இதை பிரிக்கணும். எதெல்லாம் சாங்கம், எது உபாங்கம், எது அங்கம், எது பிரத்யங்கம் அப்படின்னா நம்மகிட்ட அந்த பட்டியல் இருக்கணும். அடுத்த வகுப்பில் நாளைக்கு கூட கொடுத்துடலாம். இந்த மந்திரத்தில் அந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால் இறைவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அருளாக பார்க்கணும். சூரியனும் சந்திரனும் இறைவனுக்கு கண்களாக தெரிகிறது. இறைவன் தலை ஓடுகளை முடிமாலையாக அணிந்திருக்கிறார். தலையை சுற்றி அணிந்திருக்கிறார். தலையை நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து. அந்த தலைமாலை தலைக்கணிந்து தான் இதில் சொல்கிறார். தலைமாலை தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலை பலி சேரும் தலைவன். எத்தனை தலை! ஒரு அழகான பாட்டு அது. இறைவன் தலைமாலையை தனக்கு முடிமாலையை அணிஞ்சிருக்கிறாருங்கிறது சிவன் ஒருவனே பரத்துவம் உடையவன் என்பதை காட்டுவது. அவனுக்கு மேலான ஒரு கடவுள் இல்லை என்பதை காட்டுவது. மற்ற கடவுள்கள் பிறந்து இறந்து துன்புறுவார்கள். அதை காட்டுறதுக்கு தான் அவங்களுடைய தலைமாலையை எடுத்து அணிகிறார். திருமால் பிறந்து இறக்கிறாரு, பிரம்மன் பிறந்து இறக்கிறாருங்கிற காட்டுறதுக்கு தலைமாலையை எடுத்து அணிகிறார். ஆனால் சிவபெருமான் சிவார்ப்பணம் குருவை பற்றி சிவபெருமான் பரத்துவம் உடையவனுங்கிறத இந்த இடத்துல காட்டுறார். சைவம் நம்ம சைவத்துக்காக சைவம் நம்மளை காப்பாற்றுது. நம்ம சைவத்தை காப்பாற்றுறோம் இல்லை. சைவத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ராமருடைய பாலத்தில் அணில் மாதிரி இருக்கிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் சைவத்துக்கு. என்ன எழுதுனீங்க? சிவபெருமான் ஒருவரே பெரிய கடவுள் என்பதை காட்டுவது தான் தலைமாலை. மார்பில் மாலை அணிந்திருப்பது அது அலங்காரம். இன்னும் சொல்லப்போனால் கழுநீர் மாலை கடவுள் போற்றி திருவாசகத்தில் இருக்கு.
திருக்கழு செங்கழுநீர் மாலைன்னு ஒரு மாலை இருக்குது, அதை கழுத்தில் சிவபெருமான் போட்டிருக்கிறாரு. கழுநீர் மாலை கடவுள் போற்றி. மாலை அணிதலை குருவுக்கும் எடுப்பாங்க, குருவுக்கும் மாலை அணிந்த கோலத்தை எடுக்கலாம். கழுநீர் மாலை, குருவை மாலை போட்டு தான் அமர வைக்கணும். நம்ம குருவாக நடத்துகிறதா இருந்தால் என்ன போட்டு தான் அமர வைக்கணும்? மாலை போட்டு தான் அமர வைக்கணும். நீ வைணவத்திலலாம் பார்த்தீங்கன்னா பஜனை பண்ணாலே கழுத்தில் என்ன போட்டு விட்ருவாங்க? மாலை போட்டுருவாங்க. நீங்கள் ராமையர் மண்டபத்தில் பாருங்கள், சைவர்கள் நிகழ்ச்சியில் சைவம் பண்ணுறவங்களுக்கு மாலை போட மாட்டாங்க கழுத்தில். ஆனால் யாருக்கு போடுவாங்க? வைணவர்கள் நிகழ்ச்சி தொடங்கும் போதே கழுத்தில் மாலையை போட்டு விட்ருவாங்க. அது குருவுக்கான அடையாளமாகவும் பார்க்கலாம். உயிர்களுக்கு தலைவர் இவர் என்று சொல்லத்தக்கவர். இந்த உயிர்களுக்கு தலைவர் இவர்னு சொல்லத்தக்கவர்னு ஒரு பாயிண்ட் வருதில்ல, அந்த பாயிண்ட்டை நிறுவுறதுக்கு தானுங்க மேலே இருக்கிற எல்லாமே வருது. ரிவர்ஸில் போனீங்கன்னா மாந்தோல் அணிந்திருப்பது ஒன்று, அடுத்தது சூரியன் சந்திரனை கண்களாக கொண்டிருப்பது 2, அடுத்தது தலைமாலை 3, மார்பில் மாலை 4. இது எல்லாம் தான் அவரை யாருன்னு முடிவு செய்து அதுதான். அப்படி ரூட் அடித்து போனீங்கன்னா தான் நீங்கள் தேவாரத்தை பயன்படுத்த முடியும் என்பது நிரூபிக்கிறது. அடுத்து தலத்துக்கு வர்றார். அடுத்தது தலம். தலம் நீர்வளம் உடையது. பொழில்கள் உடையது. ஏனென்றால் சாதனத்துக்கு நீர் வேணும், மலர் வேணும், கனிகள் வேணும், காய்கள் வேணும், தேங்காய் வேணும். அதனால் அந்த சாதனம் கிடைக்குங்கிறத தான் நீரையும் பொழிலையும் சொல்லுவாங்க. தண்ணி வேணும், பூ வேணும், இலை வேணும், தேங்காய் வேணும், பிறகு பழங்கள் வேணும். இது எல்லாமே எது இருந்தால் போதும்? தண்ணியும் சோலையும் இருந்தால் போதும். அங்கே நமக்கு என்னென்ன மரங்கள் தேவையோ அதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கோயில்கள்லேயே நீங்கள் யாத்திரை போகும்போது நிறைய கோயில்களில் பலாமரங்கள்லேயே பலாப்பழம் பழுத்து கிடக்குது. நிறைய கோயில்களில், நிறைய மரங்கள் இருக்கிற கோயில்களில் பலாமரமே பழுத்து கிடக்குது. மாமரத்தில் பழங்கள் பழுத்து கிடக்கிறது. அதையெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்துக்கிடணும் நம்ம அதில். அதனால் அவங்க நீர் இருக்குது, சோலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த தலத்தில் இறைவன் மூன்றாவது இன்னொரு கான்செப்டுக்குள்ளே போகிறார். அடுத்து 3வது ஸ்டெப்பு அது. அந்த மந்திரத்துக்குள்ளே 3வது ஸ்டெப். இறைவன் திரிசூலம் வைத்திருக்கிறார். திரிசூலம் வைத்திருப்பதன் மூலம் என்ன நீக்குபவராக பார்க்கப்படுகிறார்? மும்மலங்களை பாசநீக்கமாகிய மும்மல நீக்கம் செய்பவர். இதிலிருந்து ரிவர்ஸில் போனீங்கன்னா எல்லாத்தையுமே திரிசூலத்து மேலே ஏற்றலாம். இப்போ நீங்கள் தலைவர் மேலே ஏற்றுனீங்கல்ல, பின்ன அங்கேருந்து வந்தீங்கன்னா எல்லாத்தையும் திரிசூலத்து மேலே ஏற்றிடலாம். எதையெல்லாம்? அதாவது மாந்தோல் அணிந்திருக்கிறான், சந்திரசூர் கண்களாக கொண்டிருக்கிறான், மார்பில் மாலை உடையவனாக இருக்கிறான். பார்த்தீங்களா? மார்பில் மாலை உடையவன் யாருக்கு குறியணும்? குரு. மும்மலை நீக்கிறது யாரு? அது அங்கே மேட்ச் ஆகிரும். நீங்கள் யோசிச்சிங்கன்னா யோசிச்சுட்டே இருங்க, எனக்கு அதுக்கு பொருள், ஏன்னா நான் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் என்ன அதில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவேன். புரியுதா? அதனால் உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். உயிர்களுக்கு யார் தலைவனோ அவன் தான் எந்த மலத்தை நீக்கிற பொறுப்புக்குரியவன். தலைவன் அல்லாதவன் நீக்க முடியாது. இப்போ தேவர்களுக்கே மும்மலங்களை யார் தான் நீக்கிறா? சிவபெருமான் தான் நீக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? மும்மலம் நீக்குகின்ற அளவிற்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? கடவுள் ஆற்றல் கிடையாது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். பிறகு நீர்வளம், சோலை வளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாதனம். அது சாதனத்தை எது வரைக்கும் நகர்த்தணும்? சரியகிரிய யோகம் வரைக்கும் நகர்த்தணும். யோகம் செய்கிறதுக்கு நிழல் வேணும், யோகம் செய்கிறதுக்கு சரியை பண்ணுறதுக்கு தண்ணி வேணும், கிரியை பண்ணுறதுக்கு சமித்து வேணும், நெய் வேணும். எல்லாமே எதில் முடிஞ்சிடும்? தண்ணியிலையும் சோலையிலையும் முடிஞ்சிடும். இப்படி ஒரு பதிகத்தை நம்ம பார்க்க முடியுதான்னு பார்க்கணும். அதுதான் வகுப்பு. வகுப்புங்கிறது தேவாரம் படிக்க அல்ல. இன்னும் நீங்கள் ஒரு 5 கோடி வருஷம் கழித்து பிறந்தாலும் 1ஆம் திருமுறையில் 44வது பதிகம் இதுதான் இருக்கும். அது எதா மாறிடாது. அமெரிக்க அதிபர் இதை உரைநடையில் என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார். இது இப்படியே தான் இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத நம்ம பழகணும். நான் இந்த சித்தாந்த பாடசாலையில், இந்த திருமுறை பாடசாலையில் திருமுறை பேசுகிறவங்களில் 3 வகை இருக்கிறாங்கன்னு சொன்னேன்.
அப்புறம் உட்காந்து யோசித்து பார்த்தா 7 வகை வரும். நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், எழுதிடுங்க. 7 வகை திருமுறை பேசுகிறவங்களில் 7 வகை இருக்காங்க. திருமுறை பொதுவாக திருமுறை பேசுபவர்கள், திருமுறையில் முழு பயிற்சி உடையவராய் திருமுறை பேசுபவர்கள். ஒரு குறிப்பிட்ட பதிகம்னா அந்த பதிகத்தை மட்டும் பேச தெரியும், அதுக்கு அடுத்த பதிகம் கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து பொதுவாக பேசுகிறவங்க. நம்ம நீங்கள் வந்து தலையை நீ வணங்காயின்னு சொன்ன உடனே நாம் என்ன செய்கிறோம்? திருவாசகத்தை பாருங்கிறோம், ஞானசம்பந்தரை பாருங்கிறோம், மாணிக்க வாசகரை பாருங்கன்னு சொல்கிறோம். அது பதிகங்களை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது? சிறப்பு பயிற்சி. சிறப்பு பயிற்சி. திருமுறை முழுவதிலும் பயிற்சி உடையவர்கள். ஆமாம். 3, சித்தாந்தத்தை பொதுவாக அறிந்து கொண்டு திருமுறை பேசுபவர்கள். சித்தாந்தத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு திருமுறை பேசுபவர்கள். சித்தாந்தத்தை கற்பித்து கொண்டு திருமுறை பேசுபவர்கள். தமிழை கற்றுக்கொண்டு திருமுறை பேசுபவர்கள். தமிழை கற்றுக்கொண்டு திருமுறையை கற்பித்துக் கொண்டு திருமுறை பேசுபவர்கள். தமிழை படிச்சிருப்பாங்க, ஆனால் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க யாருக்கும். தமிழை கற்றுக்கொண்டு திருமுறையை சித்தாந்தத்தை கற்பித்து கொண்டு எதையும் சொல்லிக் கொடுக்குறவங்க. ஆமாம். அடுத்தது எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழையும் கற்பித்து கொண்டு திருமுறையும் கற்பித்து கொண்டு எதையும் கற்பிக்கிறவர், சித்தாந்தத்தையும் கற்பிக்கிறவர். எத்தனை வகை இருக்கு? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? யார் தான் டாப்பு? அதை சொல்லக்கூட முடியலையா? கடைசி நபர் தான் டாப் நபர். கடைசி நபர் தான் டாப் நபர். எழுங்க, சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்க? அதையாவது சொல்லி தொலைங்க. சொல்லி தொலைங்கன்னு சொல்லி தொலைங்கன்னா பாவத்தை தொலைங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன், திருமுறையை பொதுவாக கற்பிப்பவர்கள். கேட்டால் எங்கேயே வாசிக்கிறீங்க. அடுத்தது திருமுறையில் நல்ல பயிற்சி இருந்து கொண்டு திருமுறை பேசுவார்கள். சித்தாந்தத்தை பொதுவாக கற்றுக்கொண்டு திருமுறை பேசுபவர்கள். சித்தாந்தத்தை சிறப்பாக நல்லா முழுசாக கற்றுக்கிட்டு திருமுறை பேசுவார்கள். ஆனால் என்ன பேராசிரியராக இருக்க மாட்டாங்க. தமிழே இன்னும் ஓப்பன் ஆகலை. சித்தாந்த பேராசிரியராக இருக்க மாட்டாங்க, ஆனால் சித்தாந்தம் படிச்சிருப்பாங்க. சித்தாந்தத்தை கற்பித்து கொண்டு திருமுறை பேசுபவர்கள். 5 வந்துட்டா? 6 என்னது? தமிழை கற்பித்து கிடையாது, தமிழை கற்றிருப்பாங்க. தமிழை கற்றிருப்பாங்க, ஆனால் படித்து கொடுத்த அனுபவம் இருக்காது. தமிழை படிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் தமிழ் தாய்மொழி தானே, இதில் என்ன படிக்கிறதுல என்ன இருக்குது? தமிழை படிச்சிருப்பாங்க, ஆனால் டீச்சிங் பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழை. திருமுறை படித்து கொடுத்துட்டு இருப்பாங்க, சித்தாந்தத்தை படித்து கொடுத்துருப்பாங்க, என்ன படித்து கொடுத்த அனுபவம் இருக்காது. நான் 7வது வர்றவங்க யாருன்னா 3லையுமே எக்ஸ்பர்ட்டு. ஆமாம், திருமுறை டீச்சர், சித்தாந்த டீச்சர், தமிழ் டீச்சர். எப்படி இருக்குது? இந்த 7 ஸ்டேஜ் இருக்குது. இதில் பெரும்பாலோரும் முதல் 2ல் தான் இருக்காங்க. இதுதான் திருமுறை வந்து பின்னடைவுக்கு போனதுக்கு காரணம். பின்னடைவுன்னா திருமுறை நல்லா தான் இருக்குது, அதை சமுதாயம் பயனடைகிறதுல பின்னடைவு வந்ததுக்கு இந்த முதல்ல நான் சொன்ன பிறகு அந்த கடைசி ஸ்கேலில் தான் எல்லாரும் இருந்தாங்க. எத்தனாவது ஸ்கேலில்? 7வது ஸ்கேலில் தான் எல்லாரும் இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் எல்லாருமே இருந்தாங்க. அதுதானே இப்போ அது தெரியணுமில்ல. கேட்டால் நாங்கள் பேராசிரியர்னு சொல்கிறீங்க. இதில் வேணால் 1ஆம் நம்பரில் வேணால் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பரில் வேணால் உங்களுக்கு இல்லை. அதாவது அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு திருமுறை பேராசிரியங்க சொல்கிறவங்க முதல் 3க்குள்ளே தான் இருக்கிறாங்க. 3வது நம்பர் சொல்லுங்கள் என்னதுன்னு. மேக்சிமம் ஸ்டாண்டர்டு அவ்வளோதான். ஆனால் படி எத்தனை இருக்குது? இப்போ கடைசியில் இறைவனை என் திரிசூலத்தில் வச்சார்னா மேலே சொல்லப்பட்ட தகுதிகள் இருக்கிறவர் தான் பாச நீக்கத்தை செய்ய முடியும். அதனால திரிசூலத்தை கடைசியில் வச்சார். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. 2 வகுப்புக்கு 3 மந்திரம்னு கொண்டு வந்துடலாம் இனிமேல். 3வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. இறைவன் பேரூழியில் நெருப்பில் நடனம் ஆடுபவன்.
ப்ராக்கெட்டில் சூக்கும தொழில் செய்வோம். இதில் எதுவுமே நம்ம இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் பேராசிரியர் பேராசிரியர்னு தன்னைத்தானே எல்லாம் புகழ்கிறீங்களே. பேரொளி காலத்தில் நெருப்பில் நடனம் ஆடுபவன், தலைமாலையை விரும்புபவன், தலைமாலைக்கு பொருள் மேலே சொல்லிட்டோம். வெண்ணூல் அணிந்தவன், அந்தணர் கோலம், அது ஒரு குருவுக்கான ஒரு மறைமுக அடைமொழி. நீலகண்டன், அடுத்தது நம்ம மேலே பேசினது இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. அன்பால் நினைபவர் நெஞ்சில் இருப்பவன். நமக்கு ஞானம் என்னது? அன்பு. அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அன்பால் நினைபவர் நெஞ்சில் இருப்பவன். அடுத்த பத்தியாக எழுதணும். மேகங்கள் சூழ்ந்த மாளிகையுடைய திருப்பாச்சிலாச்சிராமத்து திருப்பாச்சிலாச்சிராமத்தில் எழுந்தருளிய இறைவன் நெருப்பை போன்ற நிறமுடையவன். அந்த இறைவன் வளையலணிந்த இந்த பெண்ணை வருத்துவது அவரது புகழுக்கு பொருத்தமாகுமான்னு கேட்கிறார். புகழுக்கு பொருத்தமாகுமா என்று கேட்கிறார். போன மந்திரத்தில் உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறான்னு சொல்கிறார்ல, அதுதான் அந்த பெண்ணோட கொண்டு பொருத்தணும். உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறதுனால அந்த பெண்ணினுடைய துன்பத்தை நீக்கிறது யார் பொறுப்பாகிறது? பொறுப்பாகிறதுன்னு அந்த பெண் மேலே கொண்டு வந்து பொருத்தணும். பிறகு அந்த பெண்ணோட இந்த திரிசூலத்தையும் பொருத்தணும். இந்த ஞானசம்பந்தர் வருகை ஒரு வகையில் அவளுக்கு நோய் நீக்கமும் எதுவும் ஆயிரும். அந்த அப்படி யோசிக்கணும். சூப்பரான இடம். ஞானசம்பந்தர் வருகை குரு வருகை தானுங்க. உடம்புக்கு வந்த நோய் அந்த பெண்ணுக்கு எதா முடிஞ்சிட்டு? பாச நீக்கமாக முடிஞ்சிட்டு. அதனால தான் திரிசூலத்தை வச்சார். அந்த தலத்து இறைவன் திரிசூலத்தோடு இருக்கிறார்னா யாரும் வந்திருக்கிறா? ஞானசம்பந்தரும் வந்திருக்கிறார். இறைவனுடைய திரிசூலத்தை சொன்னதை அந்த இடத்துல நாம் ஞானசம்பந்தர் மேலே வச்சு பார்க்கணும். இது ஒரு அழகான இடம். நீங்கள் அந்த தேவாரம் இருக்கட்டு, தேவாரம் அதை சொல்லலைன்னு கூட வாதிட்டா கூட நீங்கள் வாதிடுங்க. ஞானசம்பந்தர் வருகை அவளுக்கு எதா முடியுது? ஆமாம், உடம்பு நோய் மட்டுமா போகுது? இப்போது ஒரு ஞானசம்பந்தர் படத்தை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஏங்குறோம். கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த பெண்ணுக்கு யாரை பார்க்குற யோகம் கிடைச்சிருக்குது? ஞானசம்பந்தரே நேரிலெல்லாம் வந்திருக்கிறார். அதை எங்கே வந்திருக்கிறாரு? கோயிலுக்கு வந்திருக்கிறார். உண்மையான குருலிங்க சங்கமமே எதுதான்? அந்த இடம்தான். ஒரு வகையில் இந்த வரலாற்றை நம்ம எத்தனாம் நூற்பாவில் வச்சு பார்க்கணும்? 12ஆம் நூற்பாவில் வச்சு பார்க்கணும். 12ஆம் நூற்பாவில் வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தால் ஞானசம்பந்தர் கல்யாணத்தில் எப்படி எல்லாருக்கும் மோட்சமோ அது மாதிரி இந்த இடம். அவர் சும்மா வழிபாடு செஞ்சுட்டு போகலை. அங்கே ஒரு பெண்ணை நோய் நீக்கிறதுக்காக அவர் இறைவனை பார்த்து கேட்குறாரு, இந்த பெண்ணை நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னா இறைவன் என்ன பதில் சொல்லுவார்? அவள் செய்த வினையை அனுபவிக்கிறாள். இப்போ ஞானசம்பந்தர் எப்படி சொல்லியிருக்கணும்? சித்தாந்தப்படி அவள் செய்த வினையினால இப்படி கஷ்டப்படுறான்னு தானே சொல்லணும், சைவ சித்தாந்தப்படி. யாரை சொல்கிறாரு? இறைவனை சொல்கிறார். ஏன் இந்த பொண்ணை இப்படி படுத்துறீங்க? சிவபெருமான் பதில் சொன்னால் என்ன சொல்லுவார்? அவள் செய்த வினையை அனுபவிக்கிறா அப்படி சொல்லுவார். அதுக்கெல்லாம் யார் இடமே வைக்கலை. இந்த பொண்ணை ஏன் இப்படி படுத்துறீங்க அவ்வளோதான் கேட்டார். அப்படிதான் கேட்டார். அந்த அளவுக்கு அந்த உயிரை நேசித்தார். யார்? அவள் செய்த வினைதான் அவள் நோயாக ஆயிருக்கிறது என்பது ஞானசம்பந்தருக்கு தெரியும். ஆனால் அவர் தான் வினை கோட்பாடை தான் உடைக்கிறாரு. இறைவனுக்கு வேலை செஞ்சால் எது கிடையாதுங்கிறார். அவ்வினைக்கு இவ்வினையாம்ங்கிற கோட்பாடை உடைக்கிறாரு. அந்த இடம்லாம் நீங்கள் தோன்றுனீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு. எனவே
இந்த பதிகத்தை பொறுத்தளவில் பதிகத்தையே என்ன அருளாக வச்சுக்கிடணும்? குருவருள். பதிகத்தையே குருவருளாக வைக்கணும். குருலிங்க சங்கமமாக வைக்கணும். குருலிங்க சங்கமமாக வைக்கணும். இங்கே 2 ட்ராக்கில் 2 சேனலில் போகணும். ஞானசம்பந்தரை உள்ளே வச்சு பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா இலைபூனை வேலோரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடேங்கிற இடத்துல யார் நிற்கிறா? ஞானசம்பந்தர் நிற்கிறாரு. யாரை கேள்வி கேட்குறாரு? ஆமாங்க. அந்த பெண்ணை பார்த்து என்ன கேட்டிருக்கணும்? ஏமா நீ செய்த இவ்வளவு என்ன செஞ்சதுனால தானம்மா இப்படி ஆயிட்ட? தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு பிறவியில் பாவம் செஞ்சுருக்கிறாமா, அதுதானே நோயா? ஏமா பாவம் செஞ்சான்னு கேட்டிருக்கணும்ல. யாரை கேட்குறாரு? ஆமாம். அந்த அந்த இடத்துல அவர் அந்த ஆன்மாவுக்காக போராடுறார் ஞானசம்பந்தர். அழகான இடம். ஒரு இடத்துல கூட அந்த உயிர் வினை செய்ததுன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா யாரை நம்பி வந்துட்டு, இறைவனை நம்பி வந்துட்டு வினை உயிர் செய்ததுங்கிறது அவருக்கு தெரியும். அதை பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இறைவனை சுந்தரர் கேட்குற மாதிரி நேருக்கு நேர் கேட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும்ட்டு டக்குன்னு யாரை கேட்டார்? இறைவனையே கேட்டார். ஏன் இப்படி இந்த பெண்ணை இப்படி படுத்துறீங்கன்னே கேட்டுட்டார். அதுதான் இந்த இது தோன்றுனா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிகம் நிறைய செய்திகள் எடுக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மந்திரங்கிறத 2 நாளைக்கு 3 மந்திரம்னு கொண்டு வர போகிறோம். அதுக்கான தொடக்கம் தான் இன்றைக்கு பண்ணியிருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்ன எடுத்தோம்னு கேட்டால் 3.5 மணி நேரத்துக்கு தேடுறீங்க. கடைசியில் எழுதி வைங்க. 44வது பதிகம் 2ஆம் மந்திரம் நிறைவு 3ஆம் வரம் விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி எழுதி வச்சிங்கன்னா சந்தேகம் வராது. மந்திரம் 2 நிறைவு 3வது மந்திரம் விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி எழுதி வச்சிங்கன்னா எல்லாருமே எழுதி வச்சிங்கன்னா சந்தேகம் வராது. இப்போ